ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லி, இன்று எனக்கு 88 ஆரம்பம். 88 ஆரம்பம் என்றாலும் கூட இன்று ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று முதல் நான் அரசியல் துறவரம் போடுகிறேன். அரசியல் துறவரம் என்று சொன்னால், அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன். ஆனால் வருபவர்களை பார்ப்பேன், நலம் விசாரிப்பேன், அவ்வளவுதான். அந்த வகையில் அரசியலில் நான் தலையிட மாட்டேன். அதை அன்புமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவருடைய துணையாரும் அவருக்கு துணையாக இருப்பார், நாங்களும் துணையாக இருப்போம். அதனால் வருகின்றவர்கள், என்னை பார்க்க வருகின்றவர்கள் பார்த்துவிட்டு ஐயா நலமா என்று கேட்டுவிட்டு செல்லலாம். ஆகிய அரசியல் பேசுவதற்கு ஏதுமில்லை. ஏனென்றால் நான் அரசியல் துறவரம் இன்றிலிருந்து மேற்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த கல்வி கோயில் மேலும் சிறப்பாக மிகப்பெரிய அளவில் வளர நீங்கள் பாடுபட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுவே நீங்கள் எனக்கு செய்கின்ற காணிக்கையாக நான் கருதுவேன். அந்த வகையில் இந்த மனநிறைவோடு இந்த வளாகங்களை திறந்து வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் உங்களுடைய பங்கிற்கு முடிந்த அளவு செய்யுங்கள். சரஸ்வதி அம்மையார் போட்ட அந்த விதை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விருட்சமாக ஆழமரமாக வளர்ந்திருக்கிறது. அதனால் இந்த நாளில் சரஸ்வதி அம்மையாருக்கு நாம் அனைவரும் கைதட்டி நன்றி சொல்லுவோம். அது மேலும் வளர உங்களிடம்தான் இருக்கிறது, நீங்கள் தான் அதற்கு பாடுபட வேண்டும். ஆக எல்லோரும் அதற்காக நீங்கள் பாடுபடுங்கள், ஒத்துழையுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களோடு இந்த நேரம் பேச எனக்கு ஆசை இருந்தாலும் கூட இந்த தலை சுற்ற வியாதி இன்னும் இப்போதும் எட்டி பார்க்கிறது. ஆனாலும் சமாளித்துக் கொண்டு உங்களையெல்லாம், உங்களுடைய தோல்வி உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு இங்கு ஓடி வந்திருக்கின்றேன். ஆனால் உங்களுடைய வாழ்த்துக்கள், என்னை வாழ்த்துகின்ற உங்களுடைய மனது, நல்ல உள்ளம் என்றும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு எப்பொழுதும் மாறாது, அதை நீடித்துக் கொண்டே இருக்கும். அந்த வகையில் என்னை வழி நடத்துகின்ற சரஸ்வதி அம்மையார் போட்ட அந்த விதை இவ்வளவு பெரிய விருட்சமாக, இவ்வளவு பெரிய வளாகமாக வளர்ந்திருப்பதை நினைக்கும் பொழுது அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கைதட்டி நன்றி சொல்லுங்கள்.